பாகிஸ்தான் பாராளுமன்றத்தை கைப்பற்றுறதுக்கு போராட்டக்காரர்கள் முன் வராங்க. கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் பயணம் பண்ணி கைபர் பக்துன்கா அப்படின்ற மாகாணத்திலிருந்து இஸ்லாமாபாத்தை நோக்கி லட்சக்கணக்கான பேர் திரண்டு வராங்க. அவங்களோட கோரிக்கை என்னன்னா, முன்னாள் பிரதமரான இம்ரான்கானை இமீடியட்டாக விடுதலை பண்ணணும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் அப்படின்றது தான். அது ஏன் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய பிரதமராக ஷபாஸ் ஷெரீஃப் வந்ததுக்கப்புறம் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவரான இம்ரான்கானை பிடிச்சி உள்ளே போட்டதோட மட்டும் இல்லாமல் நிறைய வழக்குகள் அவர் மேலே போட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தானில் ஷபாஸ் ஷெரீஃப் ஆட்சி காலத்தில் பாலும் தேனும் ஓடுதா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. அங்கே மிகப்பெரிய அளவில் பொருளாதார நெருக்கடி இருக்குது. நாட்டில் மக்கள் மிகவும் கஷ்டப்படுதாங்க. பாலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, தலிபான்கள், அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நாடு முழுக்க அமைதியற்ற ஒரு நிலைமை நிலவுது. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா இம்ரான்கான் வந்தால் தான் முடியும். அவரை உள்ளே வச்சுருக்க இந்த ஷபாஸ் ஷெரீஃபினுடைய அரசாங்கம் வீட்டுக்கு போகணும். இம்ரான்கானுடைய ஆட்சி மறுபடியும் பாகிஸ்தானில் வரணும் அப்படின்னா இப்போ அவருடைய கட்சியை சேர்ந்தவங்களும் பொதுமக்களும் இஸ்லாமாபாத்தை முற்றுகையிடுன்னு நினைக்காங்க. அதனால் ஒரு ப்ரெஷர் கொடுத்து அவரை பாகிஸ்தான் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காங்க. ஏன் அப்படின்னா, பாகிஸ்தானில் மொத்தம் 2 கட்சி மிக முக்கியமான கட்சியாக இருக்குது. ஒன்று இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் முஸ்லீம் லீக், இன்னொன்று பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாஃப். இந்த பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாஃப் தான் இம்ரான்கான் அவர்களினுடைய கட்சி. இவங்க பிப்ரவரி மாதம் நடந்த எலெக்ஷனில் 97 சீட் வாங்கியிருந்தாங்க. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க 76 சீட் வாங்கியிருந்தாங்க. இவங்க பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கட்சி 55 சீட் வாங்கியிருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆனால் இம்ரான்கான் கட்சிக்காரங்க என்ன சொல்லுதாங்க அப்படின்னா, எங்களுக்கு தான் மக்கள் அதிகமான சீட்டு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்கலை, அதனாலவே எங்களுடைய சீட்டு கம்மியாகவும் ஆயிருக்கு. அப்படி இருந்தும் நாங்கள் தான் நிறைய சீட்டு வச்சுருக்கோம். நீங்கள் எங்களை ஆட்சி அமைக்க விடாமல் நீங்கள் ஆட்சி அமைச்சிட்டு எங்கள் பிரதமரையும் தூக்கி உள்ளே போட்டுட்டீங்க. இமீடியட்டாக அவரை விடுதலை பண்ணுங்கள். அவர் வெளியே வந்தால் தான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும் அப்படின்ட்டு இஸ்லாமாபாத்தை நோக்கி முன்னேறி வராங்க. இந்த லட்சக்கணக்கான போராட்டக்காரர்களை இம்ரான்கான் அவர்களுடைய மனைவியான புஷ்ரா பீவி அப்படின்றவங்க தான் வழிநடத்தி வராங்க. இவங்க எங்கேருந்து கிளம்பியிருக்காங்க அப்படின்னா கைபர் பக்துன்கா மாகாணத்திலிருந்து. ஏன்னா அங்கே தான் இம்ரான்கான் அவருடைய கட்சியினுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கேருந்து அந்த மாநிலத்தினுடைய முதல்வர்னு சொல்லப்படக்கூடிய குந்தாப்பூர் அவருடைய தலைமையிலையும் புஷ்ரா பீவி அவர்களுடைய தலைமையிலும் இந்த போராட்ட குழு இஸ்லாமாபாத்தை நோக்கி வருது. இவங்க உள்ளே வர போகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே இராணுவம் மிக முக்கியமான கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை சுற்றி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்லாமாபாத்துக்குள்ளே அவங்கள விடலை. அதனாலவே அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கு. இந்த கலவரத்தில் நிறைய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் உட்பட நிறைய போராட்டக்காரர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் உளவுத்துறை தகவல்கள் சொல்கிறதா நிறைய ஊடகங்கள் செய்தியை வெளியிடுது. இந்த மாதிரியான பிரச்சனை பாகிஸ்தானில் இருக்கிற அதே நேரத்தில் பாலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, தலிபான்கள் அப்படின்னு நிறைய பேர் பாகிஸ்தானை வச்சு செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு அங்கே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குது. இதனால் அதிகமாக கவலையில் இருக்கிறது யாருன்னா சைனா தான். பாகிஸ்தானில் பிரச்சனைனா ஏன் சைனா கவலையில் இருக்கணும்? ஏன்னா சைனா பில்லியன் கணக்கான டாலர்களை பாகிஸ்தானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்படின்ற ப்ராஜெக்ட்டுக்கு கீழே. இந்த ப்ராஜெக்ட் முக்கியமாக பலோச்சிஸ்தானில் மிகப்பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிர்த்து தான் பாலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி போராடிக்கிட்டு இருக்கு. இந்த போராட்டம் இருக்க ஒரு இந்த நேரத்தில் இஸ்லாமாபாத்தையே போராட்டக்காரர்கள் கைப்பற்றி பார்லிமெண்ட்டையே பிடிக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு பதட்டம் வேறு சைனாவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அவங்க போட்ட டாலருக்கெலாம் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதோ, இல்லை போட்ட காசாவது வருமா வராதா அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் சைனா இருக்குது பாகிஸ்தானுடைய இந்த அமைதியற்ற நிலைமை காரணமாக. அதில் மட்டும் இல்லாமல் இந்த இம்ரான்கான் அப்படின்றவர் ஒரு பற்றின சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்தியாவை அதிகமாக பாராட்டின பாகிஸ்தான் தலைவர்களில் இவரும் ஒருத்தர். இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கையை ரொம்பவே அதிகமான இடத்துல பொதுவெளியிலே புகழ்ந்து பேசியிருக்காரு. இந்தியாவினுடைய நிறைய அரசியல் கட்சிகளை பற்றியும் இந்திய மக்களை பற்றியும் மிகவும் பெருமையாக பேசியிருக்காரு. இந்தியாவினுடைய வளர்ச்சியை உளமாற பாராட்டினவர் இந்த இம்ரான்கான் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அதனாலவே இவரை பாகிஸ்தான் இராணுவத்துக்கு பிடிக்காமல் போய் அவர் ஆட்சியை விட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ இவருடைய கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணுறவங்க என்ன சொல்லுதாங்க அப்படின்னா, பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமாகவே இருக்குது. அரசாங்கத்துக்கு முழு பவர் இருக்கணும் அப்படின்றதும் இவங்களோட கோரிக்கையாக இருக்குது. நம்மளுடைய இந்த இலக்கை நம்ம அடையிற வரைக்கும் நம்ம போராட்டத்தை விடக்கூடாது அப்படின்னு இம்ரான்கான் போயிட்ட ட்வீட்டுமே இந்த போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தி இருக்கிறதா அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது. இந்த பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய கலவரத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எந்த வகையான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இவ்வளோ சிரிப்பு வேண்டாம் அப்படியா?